ஹாய் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளிப்கார்ட்லேருந்து இப்போ ஸ்கேம்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாகிடுச்சு. சப்போர்ட்டே கிடைக்கிறது இல்லை. ஃப்ளிப்கார்ட் கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தனமான ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு குரோம் புக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த குரோம் புக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அந்த ஒர்க் ஆகாததுக்காக நம்ம வந்து ரிட்டன் போட்டிருந்தோம். அந்த ரிட்டனுமே வந்து ஃப்ளிப்கார்ட் அக்செப்ட் பண்ணவே இல்லை. நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா HP குரோம் புக்கு. ஸோ இது வந்து ஒன்லி நம்ம வீடியோ எடிட்டிங்காக தான் இது வாங்கணும். ஆக்சுவலாக வாங்கி 1.5 month ஆக போகுது. அதோட ஸ்க்ரீன்ஷாட்டுமே இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ 1.5 month மேலே ஆக போகுது. ரிட்டன் ட்ரைஸ் பண்ணி இது வரைக்குமே வந்து எந்த சப்போர்ட்டுமே வந்து ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து இல்லை. ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து டெக்னீஷியனுமே வந்து அரேஞ்ச் பண்ணல. HPக்கு தனியாக ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி அதுக்கப்புறமா டெக்னீஷியன் அரேஞ்ச் பண்ணோம். எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணது எல்லாருமே வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. 3ஆம் தேதிக்குள்ளே ப்ராடக்டே வந்து நம்மளுக்கு ரீஃபண்டு கொடுக்கணும். அந்த ரீஃபண்டுமே நம்மளுக்கு வந்து இது வரைக்குமே கிடைக்கல. இது ரிலேட்டடாக நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணி நம்ம ஃப்ளிப்கார்ட் சைட்லேயுமே கம்ப்ளைண்ட் நிறைய ரைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி எந்த சொல்யூஷன் இல்லாதனால மெயிலுமே வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். மெயிலுக்குமே வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து. ஸோ இத்தனை முயற்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த கான்வர்சேஷனை கொஞ்சம் நீங்கள் கேளுங்க. நான் கால் பண்ணி கஸ்டமர் கேர்கிட்ட பேசுகிறேன். கஸ்டமர் கேர் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் தராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்கள் இந்த கான்வர்சேஷனை. என்னிலேருந்து கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் சொல்லுங்களா? என்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன், அது கொஞ்சம் சொல்லுங்க. சார், எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். ஆல்மோஸ்ட் 1.5 ஹையர் டீமுக்கு நான் இப்போ ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். 1 minute சார். புரியல. ஹையர் டீமுக்கு இப்போ கனெக்ட் பண்ணுறேன். 1 minute வெயிட் பண்ணுங்க சார். இப்போதான் சொன்னீங்க ஹையர் டீம் அவைலபிளாக இல்லை அப்படின்ட்டு. திரும்பி ஹையர் டீம் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ அவைலபிளாக இருக்காங்க சார். நான் இப்போ கனெக்ட் பண்ணி கொடுக்குறேங்க. சரிங்க. கான்வர்சேஷனை கேட்டிருப்பீங்க. எந்த அளவுக்கு ஃப்ராடுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு இப்போயே புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசும்போது அவங்க எக்ஸ்பிளேஷன் டீமுக்கு கனெக்ட் பண்ண சொன்னால் அவங்க எக்ஸ்பிளேஷன் டீமுக்கு கனெக்ட் பண்ண மாட்டுறாங்க. நான் ரெக்கார்டிங் போட்டதுக்கப்புறமா வந்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம ஓல்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 minutes கிட்ட வெயிட் பண்ணிட்டோம். ஸோ வெயிட் பண்ணியுமே நம்மளுக்கு வந்து எந்த அப்டேட்டுமே வந்து அவங்க எக்ஸ்பிளேஷன் டீம்லேருந்து வரலை. அந்த காலுமே அவங்க பிக்கப் பண்ணவும் இல்லை. ஸோ டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு கால். திரும்பியுமே நம்ம ட்ரை பண்ணி எக்ஸ்பிளேஷன் டீம் கிட்ட கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள். இந்த ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் லேப்டாப் ரிலேட்டடாக டிஃபெக்டிவ் இருக்குது. ரிட்டன் போட்டாலும் உங்களுக்கு அதிக ரிஜெக்ஷன் ஆகுது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம்காக. இப்படி சிரமத்திற்காக மன்னிக்கணும் சார். ஒரு பண்ணிக்க வேண்டாங்க. டீட்டெயில் செக் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் சார். ஓகே சார். பிராண்ட் தரப்புமே இதுக்காக DOA உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஓகே சார். DOA சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றதுமே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்கான சப்மிட் பண்ணிருக்கீங்க 2ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு. நான் இது ரிகார்டிங்கான ஜாப் ஷீட் DOA வச்சு ப்ராசஸ் பண்ண முடியுன்றதை நான் பார்த்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். வெயிட் பண்ணுங்கள் மேம். 24 hours கம்ப்ளைண்ட் அது க்ளோஸ் பண்ணணும். 24 hours க்ளோஸ் பண்ணலாம். எனக்கு கால் பேக்குமே எனக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணல. 3rd March கம்ப்ளைண்ட் க்ளோஸ் ஆகணும். 4th March வரைக்குமே உங்கள் போர்ட்டலுமே நீங்கள் அப்டேட் பண்ணவே இல்லை. டெக்னீஷியன் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் டெக்னீஷியன் விசிட் நீங்கள் அரேஞ்ச் பண்ணவே இல்லை. நான் HP டைரெக்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா HPயில் செப்பரேட்டாக டிக்கெட் ட்ரை பண்ணி நான் டெக்னீஷியன் விசிட் அரேஞ்ச் பண்ணி நான் என்னோட டிக்கெட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். அதுக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அவங்க பேசி வச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ளிப்கார்ட் பேஜை வந்து விசிட் பண்ணோம். ஃப்ளிப்கார்ட் பேஜில் வந்து அப்டேட் ஆகிருந்தது. ரிட்டனுமே அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லா லெட்ரு எல்லாமே வந்து நம்ம சைட்லேருந்து வாங்கி கொடுத்ததுனால அவங்க எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. அவங்க சைடில் வேலை வந்து ரொம்ப சுலபமாகிருச்சு. ஸோ அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்பிளேஷன் டீம் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அந்த அப்டேட்டுமே வந்து நம்மளுக்கு வித்தின் 1 hourல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னாங்க. சந்தோஷமாக காலை வச்சா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை கொஞ்சம் பாருங்கள். அதில் வந்து மேலே வந்து ரிட்டன் அக்செப்டுன்னு வருது, ரீஃபண்டும் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டாங்கன்னு வருது. அதே ஸ்க்ரீன்ஷாட்டில் அதே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோம்னா ரீஃபண்ட் ரிஜெக்டட்னு வருது. திரும்பி நம்ம கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுறோம். சாரிங்க, உங்கள் ப்ராசஸ் வந்து அக்செப்ட் பண்ண முடியல, ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர்லேருந்து சொல்கிறாங்க. இது எது மாதிரி ஸ்கேமு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறதுனே தெரியல. ரொம்ப புவர் சப்போர்ட்டு. தயவு செஞ்சு மக்களே சொல்கிறேன், இதுக்கு
அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளிப்கார்ட்டை நம்பி எந்த ப்ராடக்ட்டுமே வாங்கக்கூடாது. நம்ம டைரக்ட் பர்ச்சேஸ் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வறுத்து நம்ம ப்ராடக்ட் செக் பண்ணியும் வாங்க முடியும். டிஃபெக்ட் ப்ராடக்ட் நிறைய அனுப்புகிறாங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இது வந்து என்னோட 4th எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. சரி, எலக்ட்ரானிக் கூட்ஸில் தான் இவங்க இப்படி பண்ணுறாங்க. ப்ரொவிஷன் ஆர்டர் பண்ணால் ப்ரொவிஷன்லுமே 2-3 ப்ராடக்ட் மிஸ் ஆகுது. அவங்க டெலிவரி பர்சனை கேட்டால் அவங்க வந்து ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம், நீங்கள் ஓடிபி கூட ஷேர் பண்ண வேணாம், நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறோன்னு போயிடுறாங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் அதுக்குமே ரீஃபண்டு கொடுக்க மாட்டுறாங்க. அதுவுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுமே உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ இது மாதிரி கேவலமான விஷயத்த வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கஸ்டமர் வந்து ரொம்ப ஏமாத்துறதுக்கு கற்றுக்கிட்டாங்க. ஸோ 0 சப்போர்ட் ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட் சைடு. ஃப்ளிப்கார்ட்லேருந்து நம்மளுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடைக்க மாட்டுது. நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டு இப்போ 1 மந்த் நான் இஎம்ஐயும் கட்டிட்டு உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. சரி ஓகேடா, எல்லாமே நான் பண்ணிக்கிறேன்டா, அட்லீஸ்ட் எனக்கு எதனா ஒரு காம்பன்சேஷன் கொடுங்கடா, உங்களால் தான் நான் பாதிப்படைகிறேன், காம்பன்சேஷன் கொடுங்கடானா அதுக்கும் எதுவும் கிடையாது. தயவு செஞ்சு மக்களே உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் கேட்குறேன். இந்த வீடியோ எவ்வளோ ஷேர் பண்ண முடியும் அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நம்மளை முட்டாளாக்குறாங்கன்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், நிறைய உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆர்டர் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். இதனால் நிறைய ஸ்கேம் மெசேஜஸ் நம்மளுக்கு இப்போ கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதர்ஸ் தான் பண்ணுறானுங்க அப்படின்ட்டு ஃப்ராட்லண்ட்லாம் பண்ணுறானுங்கன்னு பார்த்தா ஃப்ளிப்கார்ட் சைடில் இருந்துமே வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்கேம் நடக்குது. ஸோ அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ.